மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியும் விஜயும் இந்த ரேணுகாவ கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத சுவாரஸ்யமும் திருப்பமும் நடக்க போகுதுங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம மல்லி கிட்ட நம்ம விஜய் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்படிதான் என் முன்னாள் மனைவியை பார்த்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க மல்லி. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலன்னு ரொம்பவே ஒரு கண்கலங்கிற நிலைமையில சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ ரேணுகா அக்கா எங்கே இருக்கான்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமாக விஜய்க்கு ஒரு சரியான ஒரு தோள் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம மல்லியும் விஜயும் இந்த ரேணுகாவை பார்த்து எல்லா இடத்துலையுமே போய் தேடிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த ரோட்டில் எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்னு ஒரு டீ கடைக்காரன் வந்துட்டு அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு வியாபார டைமில் கேட்பீங்களா, ரோட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு இருக்கிறவங்கள பார்க்குறது தான் என் வேலையா, வியாபார டைமில் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க போயிடுங்கன்னு நம்ம விஜய் வந்துட்டு டென்ஷன் ஏற்றுற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த டீ கடை மாஸ்டர் வந்துட்டு இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே அங்கே ஒரு நபர் இருந்துட்டு அந்த ஒரு ஆலமரத்து அடியில் தான் வந்துட்டு இருப்பாங்க, போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு ஆறுதலான பதிலை சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் தேடிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம ரேணுகா வந்துட்டு விஜயை பார்த்து பேச போகிறாங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு விஜய் யார் அப்படின்ற உண்மை தெரியுங்க. ஆனால் இப்படி இருக்கிற போது ஏற்றுக்கு வரா விஜய் அப்படின்னு தாங்க கொஞ்சம் வந்துட்டு மனசாட்சி உறுத்துக்குது. நம்ம ரேணுகா வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. உண்மையிலே வந்துட்டு மனசார எல்லாமே வந்துட்டு இழந்துட்டுமே அப்படின்னு தாங்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகாவும் நம்ம விஜய் ஒன்று சேரணும், கூடவே பக்கபலமாக நம்ம மல்லியும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெண்பா குட்டி வந்துட்டு இப்போ வரைக்கும் ரேணுகா தான் அம்மா அப்படின்ற உண்மையை வந்துட்டு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மல்லி அம்மா தானே ரொம்பவே மல்லி மேலே அவ்வளோ உரிமையோடு வந்துட்டு அவ்வளோ பாசத்தோட ஒரு இந்த ஒரு மனநிலைமைக்கே போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ரேணுகாவை பார்த்து தான் மல்லி கூட வந்துட்டு கோவப்படாமல் விஜய்கிட்ட சரி விடுங்க ரேணுகாக்கா ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்ற பதிலை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா நிலைமைக்கும் நம்ம மல்லியால் மட்டும்தாங்க இப்படி வந்துட்டு ஒரு பதிலை எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா விஜய் சார் கோவப்பட்டாலும் ஏற்றுக்கிறாங்க, இந்த ஒரு வேணாம் அப்படின்னு மனநிலை சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மல்லியும் விஜய் ஒன்று சேரணும், கூடவே நம்ம ரேணுகாவும் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.